இப்போ ஒரு வீட்டில் ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா, வடகிழக்கு மூலை பாதிக்கப்பட்ட ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இருப்பாங்க. வடகிழக்கும் வட மேற்கும் பாதிக்கப்பட்டா, அந்த இடத்துல வந்து ஆட்டிசம் ப்ளஸ் கை கால்கள் செயலிழந்த ஒருத்தவங்க இருப்பாங்க. அப்போ இதே வந்து தென்கிழக்கு பாதிக்கப்பட்டா நம்ம வயிற்றுக்கானதுங்கிறோம். அப்போ வயிறு அப்படின்னா, அந்த இடத்துல தென்கிழக்குல நீங்க தேவையில்லாத ஒரு செப்டிக் டேங்க் குடுக்குறீங்க, தென்கிழக்குல ஒரு மேல்நிலை தொட்டிய குடுக்குறீங்க, இல்ல தென்கிழக்குல தண்ணி தொட்டி குடுக்குறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல கேன்சர் வயிற்று பகுதியில கேன்சரோ, இல்ல வயிற்று பகுதியில ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சைகளோ, பித்தப்பை கல்லு அல்லது கிட்னி ஸ்டோனு இந்த மாரி பாதிப்புகளை ஏற்படுத்தி குடுக்கும். இப்போ தெற்கும் மேற்கும் அப்படின்னா முதுகு பகுதிங்கிறோம். இப்போ தெற்கிலும் மேற்குலயும் பள்ளம் இருக்குது. தெற்கு மேற்குல வாஸ்து தவறான கட்டிட அமைப்புகள் இருந்துச்சுன்னா, முதுகு பகுதியில L4, L5 அப்படின்னு எலும்பு தொடர்பான எலும்பு தேய்மானம் தொடர்பான பாதிப்புகள, பிரச்சனைகள குடுக்கும். சில இடங்கள்ல எலும்பு பாதிப்பு குடுக்காது. ஜவ்வு மட்டும் கிழிஞ்சு போயிரும். ஜவ்வு மட்டும் பாதிக்கப்படும். ம், ம். இதற்கு காரணம் தெற்கும் மேற்கும் தவறான இடங்கள். எலும்புலேருந்து ஜவ்வு, சதைகள் பாதிக்கப்பட்ட இடங்கள் அப்படிங்கிறத குடுக்கும். இப்போ வடமேற்குல, மேற்குல ஒரு செப்டிக் டேங்க் போட்டுறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல இந்த ஜவ்வுல மட்டும் நம்ம எலும்புகள் தவிர்த்து கால்கள்ல, உடம்புல ஜவ்வு இருக்கும் இல்லையா? அதுலலாம் வந்து புரை ஓடி புண்கள்லாம் வரும் பாரு நெறைய ம். பேர்த்துக்கு சீல் புடிச்சு புண்லாம் வரும். அதுக்கெல்லாம் நம்ம வடமேற்கு தவறாக இருந்தாலோ, தென்கிழக்கு தவறாக இருந்துச்சுன்னா ஒரு வீட்டுக்கு, கால்கள் அச்சச்சோ! மட்டும் பாதிப்பட்டு, கால்கள் புரை ஏறி கால்கள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கு காரணம் வந்து வடமேற்கு திசை. அப்போ ஒவ்வொரு வீடுகள வச்சு அவர்களுக்கான நோய்கள் என்னென்ன இருக்கு? அதற்கு 100% தீர்வு கிடைக்குமான்னா, 100% தீர்வு குடுக்க முடியும். வீடே ஒரு டாக்டர். வீட சரி பண்ணீங்கன்னா, எவ்வளோ பெரிய நோயா இருந்தாலும் தீரும். இதே ஒருத்தருக்கு வந்து தீர்க்க முடியாத ஒரு கேன்சர் வருது அப்படின்னாலே, தென்மேற்குல கிணறு இருந்தாலும் கேன்சர குடுக்கும். கேன்சர். தென்கிழக்குல தவறுகள் இருக்கு, தண்ணீர் தொட்டி இருந்தாலும், கிணறுகள் இருக்குனாலும், அந்த இடத்துல கேன்சர குடுக்கும். அப்ப வீட்ட வந்து நீங்க வாஸ்துப்படி மாற்றியமைச்சா 100% நோய்களிலிருந்து விடுபட முடியும். அப்போ ஒவ்வொரு அங்குலமா நம்ம வீட்ட வந்து ஆராய்ஞ்சீங்கன்னா, அவங்க உடம்புல என்னென்ன நோய்கள் இருக்குதோ, வீட்ட பார்த்து நம்ம நோய்கள சொல்ல முடியும். அப்ப இந்த வாஸ்துங்கிறது அற்புதமானது. இப்போ ஒருத்தருக்கு பிளட் கேன்சர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு என்ன காரணம்னா, தெற்கும் மேற்கும் தவறா இருந்தா தான் ஒரு பிளட் கேன்சர் வரும். ம், ம். தெற்கு மேற்கு பள்ளமா இருந்தா தான் பிளட் கேன்சர் வரும். இல்லாட்டிலாம் வராது. கேன்சர்லயே 2, 3 வகை இருக்கு. ம். அப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப ஆழமா, டீப்பா நீண்ட நாள் இந்த வாஸ்துல அனுபவம் பெற்ற நபர்களால் மட்டும் தான் இத சொல்ல முடியும்.